எஃப்ஐஆருக்கு ஆதரவா அதிகாரிகள் செயல்படுறாங்க. எல்லாமே ஒரு அதிகாரிகள் அப்படிங்கிறது அரசோட கட்டுப்பாடு தான் வரும். ஆமா, நேரடியாக இந்த அரசு வந்து கனிமவள கொள்கையை ஈடுபட்டு பயங்கரம். ஆமா, கண்டிப்பா. அதாவது வந்து இது அதிகாரி இல்லாத ஒரு குடி மண்ணு நவுறு முடியாது. இப்ப மணல் ஒரு வருஷமா நிறுத்திருக்காங்க. எங்கெல்லாம் மண்ணு திருடு போதா, எங்கெல்லாம் எடுக்கப்படுதா, எத்தனை கேஸ் போட்டுருக்காங்க சொல்லுங்க. காஞ்சிபுரத்துல சரி, எங்கேயுமே அவ்வளவு கடுமையான சட்டம். மூட்டையில எடுத்துட்டு போனா கூட குடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மலைகள் உடைக்கப்படுறது எல்லாமே இந்த மாதிரி இந்த ஒரு ஆதாரமே போதும். இன்னும் கையில எழுதிட்டு இருக்காங்க சொல்றேன். கம்ப்யூட்டர் வந்து ஜி கடையில போனா கூட கம்ப்யூட்டர் பிடித்தராங்க. இது மாதிரி எழுதி இன்னைக்கும் போய் பாருங்க, வீடியோ அனுப்புற சீல் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயே வந்துருச்சு. ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டது. இங்க ஒண்டி இது நடக்குது. இது வந்து போன அதிகாரி அவரை காப்பாத்துறதுக்கு அப்படியே இதை மாத்திக்கிட்டே தூக்கி போட்டுக்கிட்டே வராங்க. லாரியை வந்து பிடிக்கிறாங்க, ஓட்டுநரை பிடிக்கிறாங்க, கைது பண்றாங்க. இந்த கைது பண்ணும்போது நீங்க ஏன் அந்த கஷ்டம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ காஞ்சிபுரத்துல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஸ்பி சொல்றாரு நீங்க போய் அங்க கொடுங்க. கொடுத்துட்டா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்ன சம்பவம், நீங்க போங்க எஃப்ஐஆர் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், விசாரணை நாங்க அவர் செய்வோம். அதாவது குற்றச்சாட்டு என்னன்னா, இதுதான் அந்த பில்லு 9 ஜனவரியோட முடிஞ்சிருச்சு. இந்த பில்லு இதுதான் ஆதாரம். 26 டிசம்பர்ல இருந்து 9 ஜனவரி வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஆனா அவரு அந்த கிரஷர்காரு பில்லு போட்டுருக்காரு 21. 9ஆம் தேதியோட முடிஞ்ச பில்லு. கேட்டா எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், இந்த பில்லு யார் கொடுத்தது? அவருக்கு தான் குற்றவாளி. நீங்க செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம். டிரைவர் வந்து டேட்டு, டைமு, வண்டி நம்பர் தான் பார்ப்பாரு. இது பார்க்க மாட்டார். அப்போ இதை பார்க்கணும்னா இதுல எத்தனை நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட்ல மிஸ்டேக் பண்ணா கூட டிரைவர் பொறுப்பா? ஏன் அவர் சேர்க்க மாட்டேங்குதா? நாங்க இப்போ வழக்கே கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அந்த ஓனர் போடவே இல்லை. அதாவது இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு தான் நீ வந்து இதே கம்ப்யூட்டர் தான் இந்த தவறு நடக்குமா? ஆர்டர் பண்ண முடியுமா? இதெல்லாம் மேஜிக் பென்ல இதெல்லாம் அடிக்கப்படுது. இது ஊழல் குற்றச்சாட்டு இங்கேயே பிரஸ் மீட்ல சொன்னேன். இப்பவும் அந்த பெண் இருக்கு. இப்போ ஆற்றுலாவது நீங்க போலாம், விவசாயி போலாம், இல்லை காலை கடல் போறவெல்லாம் வீடியோ எடுத்து இப்போ வெளியிடுறான். மலையாட்டை இங்க இருக்கிற இவ்வளவு மீடியா சொல்ற யாராவது ஒருத்தர் போய் மலையில போய் எடுக்கணும். ஒரே ஒரு டிவி தவிர மீதி எல்லாம் மலையாட்ட போக முடியாது. நியூஸ் தமிழ் போய் நிறைய அடிபட்டு சம்பவம்லாம் நடந்திருக்கு. போக முடியல. இங்க இருக்கிற டோல்கேட் போனாவே